எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரில் சிக்கன். ஈஸியாக இதை வீட்லேயே பேனில் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிரில் சிக்கன் செய்ய நான் வந்துட்டு 2 தொடை பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ண வந்துட்டு ஒரு 1/4 கப் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 2லேருந்து 3 மிளகாய் எடுத்துக்கலாங்க, பச்சை மிளகாய். அது போக வந்துட்டு இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 துண்டு இஞ்சி, சின்ன சின்னதாக 4-5 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு. அது போக மசாலா பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேங்க. நான் உங்களுக்கு நார்மல் சில்லி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரு, மல்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூனு, கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூனுங்க, சீரகத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. இது கூடயே வந்துட்டு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்துட்டு இந்த சிக்கன் வச்சுருக்கோல அதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரில் சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நான் வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டருக்கு பதிலாக நெய் இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகினதும் நம்ம சிக்கன் பீஸஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிரேவி இது கூட சேர்த்திடுறேன். இப்போ வந்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாங்க. இது ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் நம்ம வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளோட சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஊற்றின மசாலா எல்லாமே அந்த சிக்கனோட வந்துட்டு நல்லா வந்துட்டு கோட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கி எஃபெக்ட் வேணும்னிங்கன்னா ஒரு சின்ன கிண்ணியில் வந்துட்டு கறியோ இல்லை வந்து தேங்காய் மட்டையோ போட்டு நீங்கள் வந்து நடுவில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.